Hi all. Sketching and tracing எதுவுமே பண்ணாமல் ஒரே ஒரு ஃப்ளவர் டிசைன் மட்டுமே யூஸ் பண்ணி இந்த கிராண்டான ப்ளவுஸ் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த டிசைன் நார்மல் நீடில் அண்ட் ஆரி நீடில் யூஸ் பண்ணி எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி வெல்கம் யூ ஆல் டு சாண்டிஸ் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். ஃபஸ்ட்டு 3 லைன்ஸ் சரியில் செயின் ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். கஸ்டமர் வி நெக் மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ டேர்னிங் பாயிண்டில் ஷார்ப்னஸ் கொடுத்து டேர்ன் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு நம்பர் 3 பீட் சுகர் பீட் சீக்வன்ஸ் நீடியில் லோட் பண்ணிக்கலாம். த்ரெட்டில் சீக்வன்ஸ் லோட் பண்ணிவிட்டு சீக்வன்ஸை செக்யூர் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு சுகர் பீட் அண்ட் நம்பர் 3 பீட் பேக் சைடு பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ் மாதிரி கொடுத்து ஒரு ஸ்டிச் கொடுத்து லாக் ஸ்டிச் ஒன்று போட்டுட்டு திரும்ப தேவையான அளவுக்கு த்ரெட் எடுத்துகிட்டு வந்துட்டு சீக்வன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி பீட்ஸ் ஆட் பண்ணி பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ் கொடுத்து லாக் கொடுத்துக்கிறோம். இப்போது சீக்வன்ஸை கீழே வச்சுட்டு பீட்ஸ் மட்டும் த்ரெட்டில் லோட் பண்ணிவிட்டு சீக்வன்ஸோட சென்டரில் ஒரு ஸ்டிச்சஸ் கொடுத்து சீக்வன்ஸ்க்கு வெளியில் ஒரு ஸ்டிச்சஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு சீக்வன்ஸ் கீழே மட்டும் வச்சுட்டு சீக்வன்ஸோட சென்டரில் ஒரு ஸ்டிச் கொடுத்து பீட் லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணி லாக் ஸ்டிச் ஒன்று கொடுத்துக்கலாம். இதே டிசைனை அப்படியே ஆப்போசிட்டில் ஃபாலோ பண்ணிட்டு வரோம். த்ரெட்டை வேணுங்கிற அளவுக்கு எடுத்துகிட்டு சீக்வன்ஸ் லாக் பண்ணிவிட்டு பீட்ஸ் கொடுத்து ஸ்டிச்சஸ் கொடுத்து லாக் பண்ணிக்கிறோம். இதே மாதிரி டபுள் சைடும் பண்ணால் நம்மளுக்கு அழகான ஒரு டிசைன் கிடைக்கும். ஸோ இந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி ஸ்டோன் ஃபஸ்ட்டே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் இந்த டிசைன் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதே டிசைனை திரும்ப ஆப்போசிட் சைடில் ரிப்பீட் பண்ணுறோம். நாங்கள் ப்ரொஃபஷ்னல் ஆரி எம்ப்ராய்டரி டைரக்ட் அண்ட் ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோங்க. இதில் 100+ ஸ்டிச்சஸ் கவர் பண்ணிகிட்ருக்கோம். பேசிக் செயின் ஸ்டிச்லேருந்து அட்வான்ஸ் லெவல் ஜந்தோசி ஒர்க், கட் ஒர்க், பேட்ச் ஒர்க், 3D ஒர்க் எல்லாமே கவர் பண்ணிகிட்ருக்கோம். அது போக ஸ்டூடெண்ட்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஃப்ரீயாக கைட்லைன்ஸும் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் வாட்ஸ்அப் குரூப்பில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நாங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் நம்ம ஆரி ஆன்லைன் ஆர்டர்ஸும் எடுத்து பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஆரி ஒர்க் கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ஐடி ப்ரொஃபைலில் இருக்குது. ஸோ இதுதான் இந்த ப்ளவுஸோட ஃபைனல் லுக். நெக் டிசைன் ரொம்பவே சிம்பிளாக கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஃப்ளவர் டிசைனை ஒரு லைன் மட்டும் நெக் டிசைனாக கொடுத்துருக்கோம். பட் ஸ்லீவ் வந்துட்டு கிராண்டாக கேட்டிருந்தாங்க. இதில் சிம்பிளான ஒர்க்ஸ் இருந்தாலும் ஸ்லீவ் பார்க்க ரொம்பவே ரிச் லுக் கொடுக்குது. நெக்லைனில் கொடுத்த அதே டிசைன் தான் அப்படியே ரிப்பீட் பண்ணியிருக்கோம். வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணல. ஸ்லீவோட சென்டரில் லைன்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு ஸ்மால் சைஸ் ஸ்கேலில் 1 ஸ்கேலோட வித் வச்சு அப்படியே கிராஸாக லைன்ஸ் மார்க் பண்ணி அதில் ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த 2 லைனுக்கும் சென்டரில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஸ்கேலோட கேப் இருக்கும். இதுவே நார்மல் நீடில் யூஸ் பண்ணி எப்படி டிசைன் பண்ணலாங்க அது பார்க்கலாம். த்ரெட்டு கீழேருந்து மேலே எடுத்துகிட்டு நம்ம 3 பீட் சுகர் பீட் சீக்வன்ஸ் த்ரெட்டில் லோட் பண்ணிவிட்டு சீக்வன்ஸோட எண்டிங்கில் நீடில் கீழே இன்சர்ட் பண்ணுறோம். சீக்வன்ஸோட எண்டிங்கில் த்ரெட் மேலே எடுத்துகிட்டு சீக்வன்ஸோட சென்டரில் நீடில் கீழே இன்சர்ட் பண்ணி சீக்வன்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். திரும்ப ஸ்டார்டிங்லேருந்து த்ரெட் மேலே எடுத்துகிட்டு பீட்ஸ் அண்ட் சீக்வன்ஸ் லோட் பண்ணிவிட்டு சீக்வன்ஸ் பக்கத்துலேயே த்ரெட் மேலே எடுத்து சீக்வன்ஸை லாக் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் பண்ணிக்கலாம். நாங்கள் கிளாஸஸ் மட்டும் இல்லைங்க, ஆல் டைப் ஆஃப் டெய்லரிங் ஒர்க், கஸ்டமைஸ்டு ஒர்க் அண்ட் ஆரி ஒர்க்ஸ் எல்லாமே ஆன்லைன் ஆர்டர்ஸ் எடுத்து செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு ஏதாவது ரெக்கமெண்ட் இருந்தால் இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு டிஎம் பண்ணுங்கள். ஃப்ளவரோட எண்டிங்கில் பாக்ஸ் ஸ்டோன் ஸ்டிக் பண்ணிவிட்டு ஸ்டோன் ஒட்டின மாதிரியே த்ரெட் மேலே எடுத்துகிட்டு நம்ம 3 பீட் சுகர் பீட் சீக்வன்ஸ் த்ரெட்டில் லோட் பண்ணிவிட்டு சீக்வன்ஸோட எண்டிங்கில் த்ரெட் மேலே எடுத்து சென்டரில் திரும்ப கீழே இன்சர்ட் பண்ணுறோம். பீட்ஸ் ஒட்டின மாதிரியே த்ரெட் மேலே எடுத்துகிட்டு பீட்ஸ் அண்ட் சீக்வன்ஸ் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் முடிச்சுட்டு சீக்வன்ஸ் ஒட்டின மாதிரியே த்ரெட் மேலே எடுத்துகிட்டு சீக்வன்ஸ் அண்ட் பீட்ஸ் லோட் பண்ணிவிட்டு பீட்ஸோட எண்டிங்கில் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். சீக்வன்ஸோட எண்டிங்கில் த்ரெட் மேலே எடுத்து சீக்வன்ஸ் சென்டரில் நீடில் கீழே இன்சர்ட் பண்ணிவிட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். திரும்ப பீட் ஒட்டின மாதிரியே த்ரெட் மேலே எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு போட்ட ஃப்ளவர் மாதிரியே இங்கேயும் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணால் நம்ம ப்ளவுஸ் பார்க்க இது மாதிரி தான் இருக்கும். ரொம்பவே ரிச் லுக் கொடுக்குற இந்த ப்ளவுஸ்க்கு ஆரி ஒர்க் அண்டு டெய்லரிங் ஒர்க் எல்லாமே நம்ம தான் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.